Hello students, Chapter 2 Accounts of Not-for-Profit Organization. There are 3 steps: Receipt and Payment Account, Income and Expenditure Account and Balance Sheet. Receipt and Payment Account, real account in nature. Debit side all incomes will be entered, credit side all expenses will be entered. At the end of the sum, balance carried on, cash at bank or bank cash in hand or bank overdraft. Next format of income and expenditure account. Income and expenditure account is a nominal account in nature. Nominal account rules: debit all expenses and losses, credit all incomes and gains. So debit side expenditure, credit side income. Receipt and payment account, debit side incomes, credit side expenses. But income and expenditure account, debit side expenses, credit side income. First point, it is a summary of income and expenditure of a not-for-profit organization prepared at the end of an accounting year. The year ending la நம்ம income and expenditure account வந்து prepare பண்றோம். It is a nominal account in nature, in which items of revenue receipt and revenue expenditure relating to the current year alone are recorded. In nominal account, நமக்கு lesson startingலே பார்த்தோம் இல்லையா, revenue receipt, capital receipt, revenue expenditure, capital expenditure. Receipt and payment accountல revenue and capital ரெண்டையுமே income and expenditure நம்ம வந்து சம்ல எடுத்துப்போம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதை மட்டும் தான் எடுத்துக்க போறோம். கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் ஒமிட்டட், தட் இஸ் எக்ஸ்க்ளூடட். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர் அலோன். Receipt and payment account, whether the amount is received or paid in current year or previous year or next year, அது வந்து நம்ம சேர்த்துப்போம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ண போறோம். அதுவும் அந்த அமௌண்ட் ரிலேட்டிங் டு கரண்ட் இயருக்கு ரிலேட்டடா இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதர் அமௌண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். It is prepared following the accrual basis of accounting. அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன? +1ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கேஷ் பேசிஸ், அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ், மிக்சட் ஆர் ஹைபிரிட் பேசிஸ். கேஷ் பேசிஸ்ன்றது வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் மெத்தட். எந்த கேஷ் வந்து நம்ம எந்த இயர்ல வாங்கியிருந்தாலும் மணி ரிசீவ்ட் ஆர் பெய்டு அதை வந்து என்டர் பண்ணிப்போம். பட் அக்ரூவல் பேசிஸ்னா என்னன்னு பாருங்க. எனி இன்கம் ஏர்ன்ட் வெதர் ரிசீவ்ட் ஆர் நாட், any expenditure incurred whether paid or not, any asset purchased whether cash is paid or not, any liability incurred whether paid or not during the account period is recorded. இந்த இயர்ல வாங்கின அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறோமா இல்லையா, பட் அவர் எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கிறோம் அப்படின்றப்ப அதை வந்து இம்மீடியட்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பட் கரண்ட் இயர் மட்டும்தான் என்டர் பண்ணணும். ரிசீவ் பண்ணினாலும் பண்ணலனாலும் அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணணும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் எ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் நம்ம டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கிரெடிட் சைடு என்டர் பண்ணுவோம் இல்லையா. அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லயும் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அது என்ன சொல்லிருக்காங்க, இட்ஸ் லைக் ப்ரிப்பேரிங் எ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தென் நான் கேஷ் ஐட்டம்ஸ். நான் கேஷ் ஐட்டம்ஸ் தான் என்னன்னு பார்த்துருக்கோம் மேம். டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங்ஸ் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ் வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல நம்ம ஒமிட் பண்ணியிருப்போம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் அஸ் income accrued but not received, loss or gain on sale of fixed assets. Sale of fixed asset receipt and payment account நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்னு அவங்க சொல்லலை, என்ன கொடுத்துருக்காங்க,
லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஒரு அசட்டை சேல்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கெயின் ஏர்ன் பண்ணுறோமா இல்லைன்னா லாஸ் ஏர்ன் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து லாஸ்னா டெபிட் சைடு என்டர் பண்ணணும், கெயின்னா கிரெடிட் சைடு என்டர் பண்ணுவோம் சேல்ஸ் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் will also be recorded. இது வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல omitted, பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். It can be prepared from a given receipt and payments account. Format of income and expenditure account, name of the club or institution, income and expenditure account for the year ended, corner debit, credit, expenditure amount, income amount. அதில் என்ன கொடுத்தாங்க, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸில் ரெசிப்ட் அமௌண்ட் பேமெண்ட்ஸ் அமௌண்ட் இருந்தது இல்லையா, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் இன்கம் அமௌண்ட். தென் டெபிட் சைட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் சைட் இன்கம் அண்ட் கெயின்ஸ், salaries, charities, expenses, rent, donation paid, stationery to loss on sale of asset. First introduction la பார்த்தோம் இல்லையா, loss on sale of asset. Here profit on sale of asset. To depreciation, receipt and payment la இதை omit பண்ணிருப்போம், income and expenditure la depreciation. Then credit side, by subscription received, donation received, admission fee received, grant received, rent received, interest received, by profit on sale of asset. Income side is more than expenditure side means the answer is difference amount is surplus. நம்ம profit carried net profit carry down, gross profit carry down போடுவோம் இல்லையா, profit and loss accountல, profit and loss accountல net profit carry down போடுவோம். பட் income and expenditure accountல income side அதிகமாக இருந்து expense side கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம், to surplus. Then credit side expenses அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன போட்டுக்கிறோம்னா by deficit. ஓகே, surplus excess of income over expenditure, deficit excess of expenditure over income. Okay, so the balance may be either surplus or deficit. Illustration 6. From the following receipt and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. Following receipt and payments account of Ooty Recreation Club. Then receipt amount, payment amount, details கொடுத்திருக்காங்க. Listen carefully. Income and expenditure account can be prepared from a given receipt and payments account. நமக்கு கொஸ்டின்ல வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இது வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் in the books of Ooty Recreation Club income and expenditure account for the year ended 31st March 2018. Okay, listen the question. To opening balance cash in hand, to rent received, to sale of investment, to subscription received. Then credit side, by sports material purchased, by stationery purchased, by computer purchased, by salaries, by closing balance cash in hand. Then procedure to prepare income and expenditure account. First one, opening balance in cash in hand and closing balance in cash in hand omitted. Okay, opening balance, closing balance ரெண்டுமே omit பண்ணிடுவோம். அந்த ரெண்டுமே income and expenditure accountல வராது. Next one, capital receipt and capital payment omitted. Rent received, revenue income receipt. Sale of investment, capital receipt, so omitted. Subscription received, revenue. Sports material purchased, revenue. Stationery paid, revenue expenditure, but computer purchased, capital expenditure. Salaries, revenue expenditure. Okay, step 1, opening balance and closing balance omitted. Next one, capital income and capital expenditure
omitted. Only revenue receipt and revenue payments relating to the current year only entered in income and expenditure account. Point number 3. Solution. Expenditure amount, income amount, 2 sports material purchased, 2 stationery paid, 2 salaries. Credit side, rent received, subscription received. Credit side total 64,000, debit side total 37,000. So 64,000 minus 37,000, balance 27. 2 என்ன அக்கௌண்ட் போட்டிருக்காங்க? Net profit or net loss? Surplus. Credit side total is more than the debit side means surplus. Suppose debit side total is more than credit side means deficit. Excess of income over expenditure. Surplus amount added with balance sheet liability side capital fund. The surplus amount வந்து நம்ம +1ல trading account, profit and loss account, balance sheet prepare பண்றப்ப profit and loss accountல இருக்க net profit capital accountல add பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி income and expenditure accountல வர surplus balance sheetல liability side capitalனு போடுறதுக்கு பதிலாக நம்ம capital fund அப்படின்னு எழுதுவோம். அந்த capital fundோட surplusனா add பண்ணிக்கணும். suppose deficit இருந்துச்சுன்னா minus பண்ணிக்கணும். Next illustration 7. From the following receipt and payment account of Trichy Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. Format என்ன formatல இருக்குது? Receipt and payments account. நம்ம என்ன prepare பண்ண போறோம்? Prepare income and expenditure account for the year ended 31/3/2018. Receipt side, 2 opening balance cash in hand. So opening balance in cash in hand omitted. 2 dividend received, 2 sale of old newspaper, 2 members subscription, 2 locker rent, 2 interest on investment. Next one, listen carefully. 2 sale of furniture. Sale of furniture is a capital receipt. பட் நம்ம ஃபார்மேட்டில் என்ன பார்த்துருக்குறோம், அந்த சேல் ஆஃப் ஆசட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம் பார்த்ததில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 6ல் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒமிட் பண்ணியிருந்தோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்னு மட்டும் உங்களுக்கு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒமிட்டடு. பட் அதுக்கு வந்து 2 வேல்யூஸ். இது வந்து புக் வேல்யூ 4,400, இந்த 5,000 வந்து செல்லிங் பிரைஸ். டபுள் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். செல்லிங் பிரைஸ் 5,000, புக் வேல்யூ 4,400, difference 600. Selling price is more than the book value means profit. Book value is more than the selling price means loss. Okay, so selling price 5,000, book value 4,400, difference 600. Selling price is more than the book value, so this is profit on sale of furniture 600 rupees. So sale of furniture, book value, selling price and minus பண்ண difference 600, profit on sale of furniture. Credit side 600 rupees. இந்த amount enter பண்ணக்கூடாது, இந்த 600 மட்டும்தான் நம்ம enter பண்றோம். which side? Credit side. Okay. Next one, payment side by furniture purchased. Furniture purchased, capital expenditure, so omitted. By rent, revenue expenditure. Secretary's honorarium, revenue. Postage, general expense. Printing and stationery, audit fees. Closing balance, cash in hand, omitted. Solution. In the books of Trichy Recreation Club, income and expenditure account for the year ended 31st March 2018. Expenditure amount, income
amount. Debit side corner debtor, then credit side creditor. Expenses to rent 2,800, to secretary's honorarium not for a regular employee, remuneration for a not a regular employee 15,000, postage 1,700, general expenses 4,350, to printing and stationery 45,000, to audit fees 5,000. Then credit side, by dividend received, by sale of old newspaper, by members subscription, by locker rent, by interest on investment 1,250 incomes. Then last one, by profit on sale of furniture, selling price 5,000, book value 4,400, difference amount only enter on the credit side 600 rupees. Now the debit side total is 73,850, credit side total 71,450, difference 2,400. So credit side difference 2,400. So by deficit, excess of expenditure over income, excess of expenditure over income. So opening balance and closing balance omitted, capital expenditure omitted, difference between sale of furniture, if profit entered in credit side, if loss entered in debit side. So final answer, by deficit, the excess of expenditure over income 2,400. Okay. Listen the sum number 6. From the following receipt and payment account of Tenkasi Thiruvalluvar Mandram, prepare income and expenditure account for the year ended 31st March 2019. To balance brought down omitted, to interest received credit side, to subscription credit side, legacies capital receipt so omitted, to entrance fees credit side, sale of furniture, book value 17,000, selling price 16,000. Book value is more than the selling price, so it is a loss on sale of furniture. So debit side, loss difference amount 1,000 rupees entered in debit side, loss on furniture. Next, by salaries, revenue expenditure debit side, rent debit side, traveling expenses debit side, printing and stationery debit side, investment made capital expenditure so omitted. By sports equipment purchased, listen carefully ma, sports equipment capital expenditure, sports materials revenue expenditure. So sports equipment கொடுத்திருந்தாங்கன்னா omit பண்ணிடணும். சப்போஸ் இதுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது ரெவன்யூ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிப்போம். பேலன்ஸ் கேரிட் ஆன் omitted. Then next sum number 7. From the following receipt and payments account, prepare income and expenditure of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018. Receipt side, to balance brought down cash in hand, cash at bank omitted, to rent of hall received credit side, subscription received credit side, life membership fees capital receipt so omitted, locker rent received credit side. Then payment side, by rent of ground paid, expenses debit side, printing charges debit side, bank charges debit side, insurance for building debit side, tournament expenses debit side, audit fees debit side. Listen ma, sports material purchased. First இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல என்ன பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் omitted, but sports materials revenue expenditure it is included in the income and expenditure account. Then last one, balance carried on cash in hand and cash at bank omitted. Work out the sum 6 and 7. Thank you.